Porridge and joke. வணக்கம் டாக்டர். வணக்கம்மா. உடம்ப குறைக்கணும்னா என்ன செய்யணும்? புருஷனுக்கும் கொஞ்சம் வச்சுட்டு நீ சாப்பிடுமா. Life is too short. Let's laugh through it all. Comedy that connects hearts and lightens souls. நாலு பேர் நம்மளை குறை சொன்னா நம்ம கிட்ட குறை இருக்குன்னு அர்த்தம் இல்லை. அந்த 4 பேத்துக்கும் வேற வேலையே இல்லாம கூட இருக்கலாம் இல்லையா? சொன்னா நம்புங்கய்யா, இது ஸ்பைடர்மேன் தான். படிக்க காசு இல்லாமல் படிப்பை நிறுத்தினவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் குடிக்க காசு இல்லாமல் ஒருத்தர் கூட குடியை நிறுத்தினதா சரித்திரமே இல்லை. Always be happy. Always wear a smile. Not because life is full of reason to smile, but because your smile itself is a reason for many others to smile. எப்படியாவது கடவுளோட அட்ரஸை கண்டுபிடிச்சி அவருக்கு ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோன் வாங்கி கொடுத்துடணும். அப்போதான் அவர் நம்ம வாழ்க்கையில் கேம் விளாடாம அவர் பாட்டுக்கு கேம் விளாண்டுருப்பாரு. நீங்க நல்லவரா காட்டிக்கொள்ளணுன்றதுக்காக அடுத்தவங்களை கெட்டவங்களா காட்டுற நீங்க ரொம்ப நாளைக்கு நல்லவங்க வேஷத்துல சுத்த முடியாது. புது வகையான சீட் பெல்ட், இதனால 45% விபத்துகள் தவிர்க்கப்படுகிறது. Money is like the doll because it kills 99.9% problems. நல்லா குடிச்சிட்டு இப்போ போதையில எங்க போறீங்க? குடியின் தீமைகளை பற்றிய சொற்பொழிவு கேட்க. சொற்பொழிவா? யாரு பேசுறாங்க? வேற யாரு? என் மனைவியும் என் மாமியாரும் தான். சண்டை போடாதேன்னு சொல்லி கொடுக்கறத விட சண்டையின் போது வார்த்தைகளை விடாதேன்னு சொல்லி கொடுங்க. சண்டை முடிஞ்சிரும். சண்டையில கூறிய வார்த்தைகள் வாழ்ந்து கொண்டே இருக்கும். பேசிய வார்த்தைகளை விட பேசாத மௌனம் சிறந்தது. புருஷன் பொண்டாட்டி அடிச்சா பொண்டாட்டி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவா. ஆனால் பொண்டாட்டி புருஷனை அடித்தா புருஷன் டாஸ்மாக்கு தான் போவார். இதுலேருந்து என்ன தெரியுது? ஆண்களுக்கு பழி வாங்குற பழக்கமே கிடையாது. பெண்ணையும் நிலாவையும் எதுக்கு கவிஞர்கள் கம்பேர் பண்ணுறாங்கன்னு தெரியுமா? ரெண்டுமே தூரமாக இருந்து பார்க்கும்போது ரொம்ப அழகாக தான் இருக்கும். அதான் என்னங்க, திடீர்னு உங்க வாழ்க்கையில ஒரு அதிசயம் நடந்தா என்ன செய்வீங்க? நான் இருக்கிற மென்டல் ஹெல்த்துக்கும் ஃபிசிக்கல் ஹெல்த்துக்கும் எனக்கு இன்னும் ஹார்ட் அட்டாக் வராம இருக்கிறதே அதிசயம்தான். தன்னோட மனைவியை தவிர வேறு எந்த பொண்ணுமே அழகானவங்க இல்லைன்றத கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக தான் ஆண்கள் மற்ற பெண்களை உத்து பார்க்குறாங்க. Thank you for watching. Don't forget to like, comment and subscribe.